தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த இவ்வளோ தான் தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், இதை நான் போட்டு அரைச்சி இப்போ நான் ஒரு தயிர் குழம்பு வைக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் போட்டு தயிர் குழம்பு. இப்படி தான் எங்கள் தயிர் குழம்பு. நான் அம்மியில் தான் அரைப்பேன், அம்மியில் அரைச்சி தான் நான் வைப்பேன். ஸோ பாருங்கள், வெண்டைக்காய் கொஞ்சமாக தான் இருக்கும், நிறைய போடக்கூடாது. போடுறவங்க போடுவாங்க, நான் திட்டமாக போட்டு செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீட்டில் சாதம் கொதிக்குது, தயிர் குழம்பு வைக்கிறேன், இன்னும் 2 குழம்பு வைக்கணும். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீட்டு சாப்பாடை பாருங்கள். இது தயிர் குழம்பு. இது பாருங்கள், முருங்கைக்காய் மாங்காய் சாறு, இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது பாருங்கள், முட்டை போட்டு, அது வந்து முட்டை போட்டு இந்த பொரியல் செஞ்சுருக்கிறேன். பித்தங்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையெல்லாம் போட்டு இதை செஞ்சு நல்லாயிருக்கும். சுட சுட சாதம். வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட், பார்த்துக்குங்க, சாப்பிட வாங்க.